தமிழ்நாட்டுக்கு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சர், ஒரு தலித் சிஎம், அந்த ஒரு வாய்ப்பை அதிமுக வந்து அந்த ஸ்டாண்ட் எடுக்கிற ஒரு சூழல்ல நழுவ விட்டுருச்சா? அப்படி சொல்ல முடியாது. பட்டியல் சமூகம்ங்கிற இடத்துல அங்கே பார்க்க முடியாது. அங்கே முதல்ல அக்செப்டன்ஸு, ரெண்டாவது அந்த கவர்மெண்ட் ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக போனோம், மூணாவது அதை அந்த ஆளை முடிவெடுக்கிறவங்களுக்கு வர்றவங்க லாயலாக இருக்கணும், நாலாவது எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது அந்த ஃபேஸ் வந்து அக்செப்ட் ஆகணும். அந்த வகையில் ஜெயலலிதா வந்து தமிழ்நாட்டில் வந்து பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க. யூபி, பீகார், மகாராஷ்டிரா பாணி பொலிட்டிக்ஸை அவங்க ஆல் இண்டியா நட்சத்திரமாலாம் இருந்தவங்க போது அதை அவங்க புரிஞ்சு பண்ணும்போது பேக்கிங் கம்யூனிட்டி இன்னர் சர்க்கிளில் இருந்த பேக்கிங் கம்யூனிட்டி கல்லர் மரவர் அந்த கம்யூனிட்டி. ரெண்டாவது பேக்கிங் கம்யூனிட்டி அவங்க கொண்டு வந்தது பாஜக வளர்ந்துடக்கூடாது, ஒரு நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி, நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டியில் பாஜக வளர்ந்துடக்கூடாதுன்னு பெரிய அளவு எம்பவர் பண்ணி அவங்க கொண்டு வந்த ஒரு கம்யூனிட்டி கொங்கு வேளாளர். ஸோ அந்த ரெண்டு பேக்கிங் கம்யூனிட்டியில் ஒன்று எதிராக இன்னொன்றுக்கு எதிராக திரும்பிட்டிங்கன்னா அங்கே வந்து ஸ்பிளிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ ஒரு பேக்கிங் கம்யூனிட்டியில் உள்ளவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க, இன்னொரு பேக்கிங் கம்யூனிட்டியில் உள்ளவங்கள அந்த பிரைம் போஸ்ட்டை கொடுத்தா தான் டிவிஷன் வராமல் இருக்கும். அந்த டிவிஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிமுகவுக்குள்ள அந்த ரெண்டு ஜாதிக்கு தான் உண்டு. அதில் ஒரு ஜாதி ஆப்ரேட் பண்ணு காலிங் த ஷாட்ஸ், இன்னொரு ஜாதியில் உள்ள ஒருத்தரை அந்த இடத்துல வச்சாதான் டிவிஷன் வராமல் இருக்குங்கிற அந்த பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இருந்தது. அந்த வெள்ளாள கவுண்டர் கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி ரெண்டு பேக்கிங் கம்யூனிட்டியில் ஒன்றுங்கிறதுல தான், அதில் ஒருத்தருங்கிறதுல தான் எடப்பாடி வந்தார். அதில் செங்கோட்டையண்ணன் போன்றவங்க வந்தாங்கன்னா லீடர் ஆயிடுவாருங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் அன்னைக்கு இருந்திருக்கலாம். எல்லாருமே ஒரு கணக்கு அப்படி தான் போடுவாங்க, இவர் லீடர் ஆக மாட்டாருங்கிற ஒரு கண்ணோட்டம் இருந்திருக்கலாம். அந்த இடத்துல நடராஜன் கொடுத்த கமாண்ட் தான் கரெக்டு. அங்கே பெய்யாச்சு என்னமோ விட மாட்டாங்க. நீங்கள் வந்து ராஜேந்திர பாலாஜியோ சேவூர் ராமச்சந்திரனையோ இல்லை தனபாலையோ கொடுத்தா திருப்பி எடுக்கலாம், இது இங்கே பையாச்சு திருப்பி எடுக்க முடியாதுன்னு தான் நடராஜன் கொடுத்த கமெண்ட். நபர்கிட்ட முதலமைச்சர் பதவியை கொடுத்திருந்தா மீண்டும் கூட சசிகலாவுக்கு அந்த பதவி திரும்ப வந்திருக்கும், அவங்க விரும்பினவங்கள்ட்ட மாற்றி பண்ணியிருந்திருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா இவங்களே என்ன நினைப்பாங்கன்னா we are no way lessன்னு தான் இவங்க சொன்னாங்க. அப்போ எங்களுக்கே ஜெயலலிதா தந்திருக்கணும், நாங்கள் தானே ஜெயலலிதாவை எதிர்கட்சி தலைவரை ஆக்கி விட்டோம். சரி சார், அண்ணாமலை ஒரு புறத்தில் வந்து ஏடிஎம்கேவை டீஸ் பண்ணுறாரு, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பர்சனலாக அட்டாக் பண்ணுறாரு, வீக்கெண்ட் பண்ண பார்க்குறாரு. அதே சிந்தனை தான் திவாகரனுக்கு இருக்கா? அதே புள்ளியில் தான் இந்த அட்டாக்கும் நடக்குதா? கண்டிப்பாக. திவாகரனுக்கு வந்து ஒரு கட்டத்தில் திவாகரன் தினகரன் அந்த போட்டியில் தான் இது அவங்க கையை விட்டு அதிகாரம் போகுது. அது தேனிகரனுக்கு நன்றாகவே தெரியும். இப்போ வந்து இன்னைக்குள்ள சூழ்நிலையில் என்ன சூழல் வருதுன்னா எடப்பாடி வெர்சஸ் மற்ற அதர் ஏடிஎம்கே தான். அப்போ அதர் ஏடிஎம்கே இருக்கவங்களுக்கு வந்து அண்ணாமலை தான் எடப்பாடி இன்னைக்கு எதிர்த்து நிற்கிறது அண்ணாமலை தான். ஸோ அண்ணாமலைக்கு சாப்பிட்டா அவங்க போகிறதும் சென்ட்ரல் பவர் அண்ணாமலைங்கிறதும் வந்து இயல்பான ஒரு இதானே. ஸோ டிடிவி தினகரன், சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் போல எடப்பாடி பழனிசாமி அவரோட மோதி கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரே நம்பிக்கை அபயம் அண்ணாமலை தானா? கண்டிப்பாக. நீங்கள் தினகரன் வந்து என்டிஏக்குள்ளே வர முடியல. 4 மணிக்கு தினகரனுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து போடுறாரு, 5 மணிக்கு தினகரனுக்கு வாழ்த்து தெரிவித்து பேசுகிறாரு. அதுக்கு பிறகு செக்ரிகேட் பண்ணி தான் தினகரனை என்டிஏக்குள்ளே அண்ணாமலை தான் கொண்டு வராரு. அது தினகரனுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அவங்க இவ்வளோ காலம் முயற்சி பண்ணியும் அந்த இதுக்குள்ளே வர முடியாத போது செக்ரிகேட் பண்ணி தினகரனை கொண்டு வரக்கூடிய கெப்பாசிட்டி அண்ணாமலைக்கு தானே இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.